வணக்கம். சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக சார்பாக 2வது முறையாக போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம் மாடவீதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கூட்டணி கட்சி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அதிக அளவில் செய்துள்ளேன். வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டு நவீன வசதியுடன் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த தொகுதியில் கோவில் குடமுழுக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி திமுகவின் சாதனையாக கட்டணமில்லா பேருந்து, முதியோர் உதவித்தொகை உயர்வு, கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூ.1000, இல்லத்தரசிகளுக்கு மாதம் ரூ.1000 என இதுபோல பல்வேறு சிறப்பு திட்டங்களை திராவிட மாடல் அரசு முன்னோடியாக எடுத்து செயல்பட்டு வருவதால் தமிழக மக்கள் பயனடைந்து வருகின்றனர். அதனால் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்று உறுதியுடன் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.